வணக்க மக்களை, சட்டமன்றம் கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அதிமுகவின் கடும் அதிர்ச்சி என்ன? ஜெயலலிதா பாணியில் எடப்பாடி வீழ்த்தப்படுகிறாரா அல்லது வேலுமணி கையில் எடுத்த அந்த ரகசிய ஆயுதம் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அதாவது அதிமுகவின் இரு பிளவுகளாக பிளவுபட்டு, அதாவது ஓபிஎஸ் அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும் மற்றொரு அணியில் சிபி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி விஜயபாஸ்கர் ஆகியோரின் உள்பட மீதமுள்ள ஒரு தனி அணியாக செயல்பட்டு வருகிறார்கள். அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே தவகவுக்கு ஆதரவளிக்கும் அந்த அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஒரு அணியாக செயல்பட்டு வந்த நிலையில்தான் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அதாவது அண்மையில் கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதாவது அந்த 25 பேரையும் தனக்கு எதிராக செயல்பட்ட 25 எம்எல்ஏக்களை பதவிகள் எல்லாம் பறிக்கப்பட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். எடப்பாடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் அந்த 25 பேருக்கு மாவட்ட செயலாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அதிமுகவின் தொண்டர்கள் என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா. அது மட்டுமன்றி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பல்வேறு சவால்களை எல்லாம் கடந்த அதிமுக தனது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த 2022ஆம் ஆண்டு பொதுக்குழுவில் கூட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியை விட்டு நீக்கி பொதுச்செயலாக பொறுப்பேற்றிருக்கிறார் எடப்பாடி அவர்கள். இருப்பினும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சந்தித்த ஒரு கடுமையான தோல்வியும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து கட்சி நிர்வாகிகளிடையே ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அதிருப்தி என்பது தற்போது கட்சியில் ஒரு புதிதாக உள்நாட்டு போராக வெடித்திருக்கிறதா. சமீபத்தில் சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எடப்பாடி பழனிசாமி முடிவை எதிர்த்து மொத்தமுள்ள 47 அதிமுக எம்எல்ஏக்களில் 25 பேர் தவகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார். இந்த சம்பவம் இபிஎஸ் தலைமையான மீதான ஒரு பெரும் அதிருப்தியும் கட்சி அதிகாரப்பூர்வமாக இரண்டாக உடைந்ததாகவும் வெளிச்சப்பத்திற்கு கொண்டு வந்தது. தற்போது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்பி வேலுமணி என 2 வலுவான பிரிவுகள் உருவாகிய நிலையில்தான் மொத்தமுள்ள அந்த 82 மாவட்ட செயலாளர்கள் 50க்கு மேற்பட்டோர் வேலுமணி தரப்பிற்கு தங்கள் ஆதரவை இரகசியமாக தெரிவித்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனைத் தொடர்ந்தான் அதாவது ஒருவேளை உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ள அந்த 30 நாட்களுக்குள் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை கூட்ட தவறினால் கோரிக்கை விடுத்த உறுப்பினர்கள் தங்களுக்கு ஒரு கண்டிப்பாக தற்காலிக தலைவரை நியமித்து சிறப்பு பொதுக்குழுவை நடத்த சட்டத்தில் இடம் ஒன்றும். அது மட்டுமன்றி கடந்த கால அதிமுக உட்கட்சி மோதல்களின் போது இந்த விதியானது நீதிமன்றம் வரை சென்று விவாதிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கலாம். தற்போது அந்த 50க்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களின் ஆதரவோடு வேலுமணி எடுத்துள்ள இந்த அதிரடி நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரு கடுமையான நெருக்கடியும் கொடுத்திருக்கிறது. இந்த வகையில் தான் எடப்பாடி அடுத்த கட்ட நகர்வாக என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறார் என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பேசப்பட்டு வந்ததாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.